அண்மைச் செய்தி. ஆட்சி அமைக்க உரிமை கோர ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்க விஜய் திட்டம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. நாளைய தினம் ஆளுநரை சந்திக்க தவிக தலைவர் விஜய் நேரம் கேட்டுள்ளதாகவும், நாளை ஆளுநர் தமிழ்நாடு வரவுள்ள நிலையில் விஜய் நேரில் சந்திக்க வாய்ப்பு என தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆட்சி அமைக்க உரிமை கோர ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்க விஜய் திட்டம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. நாளைய தினம் ஆளுநர் தமிழ்நாடு வரவுள்ள நிலையில் தவிக தலைவர் விஜய் அவரை நேரில் சந்திக்க வாய்ப்பு என கூறப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேந்திரன். முழு விவரங்கள் என்ன? தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இன்று அக்கட்சியின் தலைவர் விஜய் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில்தான் நாளை ஆளுநர் மாளிகை சென்று ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளை காலை ஆளுநர் சென்னைக்கு வரக்கூடிய பட்சத்தில் ஆளுநர் மாளிகைக்கு சென்று விஜய் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்காக உரிமை கோர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கட்சிக்கு தனி பெரும்பான்மை இல்லை என்றாலும் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய நிலையில 108 தொகுதிகளில் போட்டியிட்ட கட்சிகளிலேயே அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்திருக்கிறது. 108 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரக்கூடிய ஒரு உரிமை அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலையில நாளை சென்று அவர்கள் ஆளுநரை சந்தித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயே ஆளுநரை சந்தித்து உரிமை கோருகிறார். அது மட்டுமின்றி 2 வாரங்களில் தங்கள் பெரும்பான்மையை நிரூபிப்பதாகவும் கால அவகாசம் கேட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே காலையில் மின்னஞ்சல் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த மாதிரி ஆளுநர் மாளிகைக்கு மின்னஞ்சல் மூலம் தகவல் தெரிவித்திருந்தார்கள். தாங்கள் தனிப்பெரும் கட்சி எடுத்திருக்கிறோம். 2 வார காலங்களுக்குள் நாங்கள் எங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிப்போம், ஆட்சி அமைப்பதற்கு எங்களை நீங்கள் அழைக்க வேண்டும் என்று மின்னஞ்சல் மூலமாக தகவல் தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் தான் நாளை நேரடியாக ஆளுநர் மாளிகைக்கு சென்று விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. விஜயை தவிர்த்து 106 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வென்றிருக்கிறார்கள். இந்நிலையில் தான் மற்ற கட்சிகளுடன் தொடர்ச்சியாக இந்த கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கோரி மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே காங்கிரஸ் தரப்பில் பேசப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் எந்த ஒரு நிபந்தனை இல்லாமல் ஆதரவு தெரிவிக்க முன்வந்திருப்பதாகவும் தகவல்கள் எல்லாம் வெளியாக இருக்கிறது. இவ்வாறாக ஒரு சில கட்சிகளுடன் விஜய் கூட்டணி அமைத்தாலே ஆட்சி அமைந்துவிடும், ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் விஜய்க்கு உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரி ஆளுநரை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். இன்று சட்டமன்ற பணியூரில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டு வருகிறது. நாளை ஆளுநரை சந்தித்து விஜய் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.